ஜனநாயகன் திரைப்படத்தை வெளியிட விநியோகஸ்தர்கள் தரப்பு ஒத்துழைப்பு தர முடிவு செய்திருக்கிறதாக தகவலை நம்ம பார்க்கிறோம். இதனுடைய விவரங்களையும் நாம கேட்டு பெற இருக்கிறோம் நேயர்களே. தற்பொழுது இந்த ஜனநாயகன் திரைப்படம் எவ்வளவு விரைவில் எடுத்து ரிலீஸ் பண்ண முடியுமோ அந்த பேச்சுவார்த்தையில படக்குழுவும் விநியோகஸ்தர்களும் ஈடுபட்டிருக்காங்க. இதனுடைய முக்கிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், தொடர்ந்து பேச்சுவார்த்தையில என்ன நடந்துகிட்டு இருக்கு? தயாரிப்பாளர் தரப்புலையும் சரி, படக்குழுவினர் தரப்புலையும் சரி, அடுத்ததா என்ன முடிவு எடுக்க இருக்காங்க? நிலவரம் என்ன? ஜனநாயகன் திரைப்படத்தை பொறுத்தவரையில வெளியிடுவதற்கு முன்பாகவே, அதாவது திரையரங்குகள்ல வெளியாவதற்கு முன்பாகவே முழுவதுமாக இணையதளத்துல வெளியாகி பெரும் அதிர்ச்சியை சினிமா வட்டாரத்துல உருவாக்கி இருக்கிறது. இந்த நிலையில தயாரிப்பாளர் தரப்புல விநியோகஸ்தர்களுடன் இன்று நடைபெற்ற பேச்சுவார்த்தையில எவ்வளவு சீக்கிரம் படத்தை வெளியிட முடியும் என்று விநியோகஸ்தர்கள் தரப்புல கேட்டுக்கொண்டதாகவும் அனைவரும் ஒத்துழைப்பு தருவதாகவும் தெரிவித்திருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. நாளை தயாரிப்பு நிறுவனம் தரப்புல மும்பை சென்று தணிக்கை வாரியம் அதிகாரிகளை சந்தித்து ஜனநாயகன் திரைப்படத்தை தேர்தலுக்கு பிறகுதான் திரையிடுவோம் என கடிதம் ஒன்று கொடுக்கப்பட உள்ளதாகவும் இந்த பேச்சுவார்த்தையில முடிவெடுக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. மேலும் இதனைத் தொடர்ந்து நாளை ஓடிடி நிறுவனத்துடன் பேச்சுவார்த்தை தயாரிப்பு நிறுவனம் சார்பில் நடைபெற இருப்பதாகவும் விநியோகஸ்தர்களுடன் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை வரக்கூடிய வியாழக்கிழமை நடைபெற உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். ஜனநாயகன் படம் குறித்து விநியோகஸ்தர்கள் புது முடிவை எடுத்திருக்காங்க. இந்த திரைப்படத்தை வெளியிட அவர்கள் தரப்பிலிருந்து தற்பொழுது ஒத்துழைப்பு தருவதற்கான முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி நகருது இந்த ஜனநாயகன் திரைப்பட குழு. இதனுடைய விவரங்களை எமது செய்தியாளர் வழங்க நாம கேட்டோம்.